வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் கோதுமை குருணையை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு 1 கப்பு கோதுமை குருணை எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்து சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கிடைக்கும், அதனால தான் வறுத்துக்கிறேன். இதை சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. நம்ம கோதுமை உப்புமாவுக்கு நிறைய ஆயில் சேர்க்க வேண்டியது வரும். ஆயில் சேர்க்காட்டி டேஸ்ட்டு கம்மியாக வரும். இது குக்கரில் வச்சு சாதம் டைப்பில் செஞ்சோன்னா ரொம்ப நல்ல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இது ப்ளைனாக சாதம் மாதிரி செய்யாமல் இப்படி தாளித்த சாதம் மாதிரி வச்சுட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு பெரிய கேரட்டும் கொஞ்சமாக பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது 1 கப்பு கோதுமை குருணை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தோம்னா அளவாக இருக்கும். இப்போ இந்த காய் வதங்கினதுக்கப்புறமா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த ரவையை சேர்த்து ஒரு கிளறி 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு கப்பு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருணை வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் விசில் வந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். நான் இது பர்சனலாக ஃபீல் பண்ணதை தான் சொல்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு வேக விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அது சின்ன குக்கர்னால் ஒரு 5 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். இப்போது வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ பார்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. அருமையான குருணை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சட்னி இல்லை ஏதாவது குருமா இருந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுண்டல் குழம்பு இருந்தது, அதை இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கோதுமை குருணை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சுண்டல் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகருக்கு ரொம்ப நல்லது.